பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை விசாரிக்கும் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு நாளை மீண்டும் கூட உள்ளது. பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க நாளை முற்பகல் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் முன் பிரசன்னமாக உள்ளதாக பிரதி சபாநாயகர் சாந்திம வீராக்குடி தெரிவித்துள்ளார். இதன்போது குற்றப்பிரேரணையில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் பிரதி சபாநாயகர் மேலும் கூறியுள்ளார். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை விசாரிக்கப்படுகின்ற போது நீதிமன்றத்துக்கு எதிராக விடுக்கப்படும் போலி பிரச்சாரங்களை நிறுத்துமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுப்பதற்கு நீதிபதிகள் தீர்மானித்துள்ளனர். கொழும்பு உயர்நீதிமன்ற கட்டட தொகுதியில் இன்று கூடிய நீதிவான்கள், மாவட்ட நீதிபதிகள் மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக நீதிமன்ற தகவல்கள் உறுதிப்படுத்தின. ஜனாதிபதியிடமும் சபாநாயகரிடமும் இந்த வேண்டுகோளை விடுப்பதற்கு நீதிபதிகள் தீர்மானித்துள்ளனர். குற்றப்பிரேரணை விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒட்டுமொத்த நீதிமன்ற துறையை இலக்கு வைத்து ஒட்டப்படுகின்ற போலி பிரசாரங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளை தெளிவூட்ட வேண்டும் என இன்றைய கூட்டத்தின் போது நீதிபதிகள் கலந்துரையாடியுள்ளனர். நீதிமன்றத்தின் கௌரவம் மற்றும் தனிப்பட்ட ரீதியில் பிரதம நீதியரசரின் நற்பெயர் ஆகியவற்றை பாதுகாப்பதே இந்த தீர்மானத்தின் நோக்கம் என சிரேஷ்ட நீதிபதி ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். பிரதம நீதியரசர் மீதான குற்ற பிரேரணையை வெளிப்படைத்தன்மையுடனும் பக்கசார்பின்றியும் இயற்கை நியதிகளுக்கு அமையவும் விசாரிக்குமாறு சபாநாயகர் மற்றும் ஜனாதிபதியிடம் கோருவதற்கு நீதிபதிகள் ஏகமானதாக தீர்மானித்துள்ளனர். பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்றப்பிரேரணைக்கு எதிராக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு தாக்கல் செய்திருந்த இந்த மனுவில் பாராளுமன்ற நிலையற்கட்டளை 78A பிரிவை சட்டப்பூர்வமற்றது என தீர்ப்பளிக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மனுவை விசாரிப்பதற்கு உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான நிமால் காமினி அமரதுங்க, பிரியசத் டெப் மற்றும் ஈவா வனசுந்தர் ஆகிய மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனு தொடர்பில் உள்ள ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதிகளுக்கு அறிவித்த நீதிமன்றம், பிரதிவாதிகள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்து 2 வாரங்கள் கடந்ததன் பின்னர் அது தொடர்பான பதில் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யுமாறு மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த நாட்டை தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியில் முன்னெடுத்து செல்வதற்காக நாட்டின் சட்ட இறைமையை முன்னெடுக்க வேண்டிய தேவை எமக்கு ஏற்பட்டுள்ளது. இதன்படி நிறைவேற்ற அதிகாரம், சட்டவாக்கம், நீதிமன்றம் ஆகியன தமது எல்லைக்குட்பட்டு அரசியலமைப்பினூடாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய சுயாதீனமாக செயற்படும் உரிமை உள்ளது.